ஓகே, இப்போ வந்து கொதிச்ச பிறகு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கொதிக்க வெளிக்கிட்டுச்சு. லைட்டாக கொதிக்கிறாரு. அங்கங்கே அதெல்லாம் செய்து கொதிக்குது. நல்லா கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக கொதித்து அந்த தேத்தண்ணி கலரில் வந்து கலர் மாறும். அதுக்குள்ளே அதை நாங்கள் நிப்பாட்டிட்டா ஓகே. என்னென்னா ஆகலை நாங்கள் கொதிக்க விட்டோம்னா அது கொஞ்சம் டார்க்காக இதாகிடும். இது வந்து தேத்தண்ணி நாங்கள் பிளேன் டீ செய்வோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் அந்த கலரு வரும். அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா சரி. இது இன்னும் கொதித்த பிறகு நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஓகேயா? இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிடுச்சு. கலரை பார்த்தீங்களா எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அதாவது பிளேன் டீ க்ரீன் டீ குடிக்கிற அளவு கலர் வந்திருக்குது. இதை வந்து இன்னும் சுண்ட காய்ச்சலாம், அது தேவையில்லை. இந்த அளவோட நாங்கள் வந்து நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் தான் நாங்கள் கொதிக்க வைக்கணும். அதுக்கு பிறகு உங்கள் இஷ்டம். நிறைய கொதிக்க வைக்கிறோன்னா அது உங்கள் விருப்பம். நான் இதோட நிப்பாட்டிக்க போகிறேன். இதை நிப்பாட்டிட்டு எப்படி வடிகட்டி என்ன மாதிரின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வடிகட்ட போகிறேன். பாருங்கள், வடிகட்டியாச்சு. இப்போ வடிகட்டிட்டு இப்படி வந்துடும். இப்படி வந்த பிறகு நீங்கள் வந்து ஹனி, சின்ன பசங்கன்னா ஹனி கொடுக்கலாம். இல்லாட்டி இது இப்படி பெரிய ஆக்கலன்னு சொன்னால் பெருசாக அப்படியே குடிச்சிடலாம். சின்ன பசங்க வந்து கொஞ்சம் இது கைக்காது, ஆனால் சில பேருக்கு கைக்கும். அப்போ என்னென்னா கொஞ்சம் தேன் விட்டுக்கலாம். இப்போ தேன் நான் விடுறேன் பாருங்கள். தேனை விட்டுட்டு கலக்கிட்டு எடுத்துக்கிட்டா சரி. சரிங்களா? இப்போ என்னென்னா நான் கலக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து இந்த ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதான் அந்த ட்ரிங்க்கு. இதை வந்து நீங்கள் காலையில் நைட்டு குடிச்சிக்கலாம். எப்போ வேணாலும் குடிக்கலாம். சாப்பாட்டுக்கு குடிக்கலாம், சாப்பாட்டுக்கு பிறகு குடிக்கலாம். இல்லாட்டி ராத்திரி சாப்பிட்டு முடிச்சு படுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முதல் இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு படுக்கலாம். மார்னிங்கும் நீங்கள் வந்து இதை குடிக்கலாம். சாரி, குடிச்சிட்டு இது பண்ணலாம். இது வந்து 2 நாள்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். எல்லாத்தையுமே அது எடுத்து வெட்டி போயிடும். அதே மாதிரி சளி தடிமலை உடம்பு சரியில்லாம் வர்றதுக்கு முதல்ல இது வந்து ஹெல்ப் ஆகும். இப்போ வாரத்தில் வந்து நீங்கள் ஒரு தடவை 2 தடவை வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். இது வந்து இது என்னுடைய டிப்ஸு. சில பேருக்கு இதை தெரியும், அவங்க தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்லிக்கிறேன். ஸோ பார்த்து நீங்களும் பயனுள்ளதாக இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்னை வீடியோக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஏதாவது இதில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ.